Hi all, என் பேர் வந்து ஐஸ்வர்யா. நான் நலம் யோகா கோயம்புத்தூரில் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். யோகா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 3 months கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நாம் இன்னைக்கு வந்து ஒரு ஆசனா அதை எப்படி பண்ணலாம், அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, யார் யாரெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ கவுண்ட்டுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் போஸ் இல்லைன்னா மச்சாசனா, அதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மச்ச ஆசனா பண்ணும்போது நம்மளோட லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதோட கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே ஸ்க்யூர் ஆகும், உங்களோட தைராய்டு கிளாண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும், உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து உடம்புல நல்லாயிருக்கும், நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த ஆசனாவுக்கு 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்டாக வந்து பேக்கில், நெக்கில், ஷோல்டர்ஸில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக கையில் வந்து சின்முத்ரா வச்சுட்டு கண்ணை மூடி ஒரு ஆழ்ந்த சுவாசம் நல்லா உங்களோட ப்ரீத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மட்டும் ஒரு 20 seconds பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட நல்ல மூச்சு உள்ளே போய் வெளியே வரதை வந்து நல்லா வாட்ச் பண்ணிட்டுருங்க. அப்புறம் இன்னொரு வேரியேஷன் எப்படி அப்படின்னா, உங்களோட 2 ஹேண்டையும் பேக்கில் வச்சுட்டு நல்லா செஸ்ட்டை முன்னாடி விட்டு தலை சுத்தல் பிரச்சனை இருக்காதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, தலையை லைட்டாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க, கையை பின்னாடி வச்சு செஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்க உங்களோட ப்ரீத்தை. ஒரு 20 seconds to 1 minute பண்ணிட்டு வந்து நீங்கள் உங்களோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. அடுத்தது இன்னொரு 3rd வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட காலை வந்து நல்லா நீட்டி வச்சுட்டு உங்களோட எல்போவோட சப்போர்ட்டில் பின்னாடி பெண்ட் பண்ணிட்டு நல்லா கையை வச்சு பெண்ட் பண்ணி செஸ்ட்டை நல்லா முன்னாடி விட்டு உங்களோட உச்சந்தலையை கீழே வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் போது உங்களோட உடம்புக்கு வந்து உங்க தலைக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும், உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும், உங்களோட செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் போது உங்களுக்கு நல்ல லங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், உங்களோட போஸ்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், உங்களோட ஸ்டொமக்கும் தைஸும் நல்லா டோன் ஆகும். இப்படியே ஒரு 20 to 30 counts வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது சடனாக எந்திரிக்காம நல்லா உங்கள் தலையை அப்படியே படுத்துட்டு அப்படியே உங்கள் மேட்டில் படுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் தலையை உச்சந்தலையை கீழே வச்சுருந்துருக்கிறப்போ உங்களோட உடம்புல நல்லா பிளட் சர்க்குலேஷன்லாம் உங்கள் தலைக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சடனாக எந்திரிக்கும் போது சில பேர்த்துக்கு வந்து கிடினஸ், தலை சுற்றுற பிரச்சனைலாம் சில பேர்த்துக்கு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி படுத்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஒரு 5 seconds படுத்துட்டு லெஃப்ட்ல டர்ன் பண்ணி எந்திரிச்சுப்போம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயாமா பண்ண போறோம். பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயாமா அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, இன்ஹேல் ஹோல்ட் எக்ஸேல் ஹோல்ட், இதுதான் வந்து பாக்ஸ் பிரீத்திங் பிராணாயாமா அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வந்து நீங்கள் அந்த பாக்ஸ் பிரீத்திங் டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கையில் சின்முத்ரா வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நல்லா ஒரு டீப்பாக ஒரு 5 seconds நல்லா அப்படியே ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்க. 5 seconds எக்ஸேல் பண்ணுங்க. ஒரு 5 seconds மறுபடியும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் திரும்பியும் நல்லா டீப்பா ஒரு 5 seconds இன்ஹேல் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் பிரீத்திங் டெக்னிக் நீங்க பண்ணும்போது உங்களோட மைண்ட் வந்து ஒரு பண்ணுவீங்க, இதோட
மெடிடேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது மைண்ட் உங்களுக்கு வந்து நல்ல காம்னஸ் கொடுக்கும். உங்களை ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எல்லாமே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பாடியில் ஒரு எனர்ஜி வரதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே இருக்கிறப்போ, வேறு எதாவது யோசிச்சுட்டு இருக்கப்போ, நம்ம ரொம்ப நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காமனஸ் கிடைக்கும். சில நைட்டில் தூக்கம், இந்த இன்சோமினியா பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஒரு அமைதியான இடத்துல வீட்லேயே உட்காந்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு தூக்கம் வர்றதுக்கு இது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்.